தெரியும், நான் அதை முடிச்சிடுறேன். ஸோ சுகா சாருக்கு நான் ரொம்ப இங்கே தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய டைம் டே அண்ட் நைட் நான் இருந்தேன் அந்த மாதிரி. நான் இங்கே எனக்கு வந்து ரொம்ப பெரிய மரியாதை வெற்றி சார், தானு சார் அண்ட் தனுஷ் சார் மேலே. நேத்திக்கு வந்துட்டு நான் அதெல்லாம் தாண்டி வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிட்டேன். எல்லாருக்கும் அந்த ஹாப்பினஸ்லேயே கத்திட்டு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிட்டேன். எனக்கு தனுஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ்னு அனுப்பிச்சாரு. உண்மையெல்லாம் ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அந்த விஷயம் தான் சொல்ல வந்தேன். போன வருஷம் தனுஷ் சார் பர்த்டே அன்னைக்கு அசுரன்லாம் முடிச்சுட்டு அவர் பட்டாசு படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் பர்த்டே அன்னைக்கு நான் சொன்னேன், சார் படம் பார்த்துட்டு எல்லாருமே நேஷ்னல் அவார்டு கிடைக்குன்றாங்க சார், அடுத்த வருஷம் செம மாசாக பண்ணிடணும் சார் நேஷ்னல் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கரெக்டாக அடுத்த வருஷம் லாக்டவுன் போட்டாங்க. ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இப்போ அவர் வாங்கினோன்னே நான் நேற்றுக்கு சார்கிட்ட வந்து ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகி சொன்னேன், சார் ரொம்ப மிஸ் பண்ணுறவங்கள எனக்கு பார்க்கணும், ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, பட் ஆனால் மாஸ் சார் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தனுஷ் சார் ஒன்று சொன்னார். அதை அவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் சொன்னார், நான் அது அப்படி அவர் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது, ஆனால் அவர் சொன்னார், இந்த அவார்டு நான் வாங்கினதுக்கு உனக்கும் ரொம்ப பெரிய ஷேர் இருக்குடா, அதனால் நீயும் ஹாப்பியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு அதை கேட்டோன்னே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. தனுஷ் சார் அப்படி எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சோன்னா அப்புறம் தனுஷ் சாரும் பேசினார். எங்கள் டீமில் நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. மெயினாக வேல்ராஜ் சார் வேறு சொன்னோம். நான் வேல்ராஜ் சாருக்கு வேறு அவசரத்தில் நேற்றுக்கு ஃபோன் அடிச்சு, சார் ரொம்ப கங்கராஜ் சார் அப்படின்னு. என்ன தம்பி எனக்கு தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்களா அப்படின்றாரு. இல்லை சார் நம்ம படத்துக்கு போயிருக்காங்க சார். ஓ அப்படியா, சரி சரி ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. இதுமாதிரி நேற்றுக்கு எல்லாருக்குமே இது பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க். அண்ட் நரேன் சார் தான் எனக்கு வந்து அசுரனுக்கு ஷூட்டிங்க்கு முன்னாடி எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு ஆக்டிங் கிளாஸ். சார் தான் சொல்லிக் கொடுத்தாரு. டெய்லி காலையில் 5:30 மணிக்கு போயிடுவேன். அவர் அதுக்கு முன்னாடி நல்லா நைட்டு ஷூட் போயிட்டு வந்து 5:30க்கு ரொம்ப ஆனால் டென்ஷனாக உட்காந்துருப்பார். இவன் யார் இவன் காண்டு திருக்குற 5:30 மணிக்கு வந்து. ஆனால் ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுத்தாரு. அண்டு பவன் சாரும் எல்லாருமே எனக்கு செட்டில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. படம் நேஷ்னல் அவார்டு வின் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கங்க்ராட்ஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். நார்மலாக ஒரு படம் பண்ணும்போது அந்த படத்தோடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கும் அதில் ஒர்க் பண்ண சந்தோஷங்களை பேசுகிறதுக்கும் ஒரு மேடை கிடைக்கும். இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு 2 மேடை கிடச்சிருக்கு. முதல்ல ஒரு 100வது நாள் மேடை, அதுக்கப்புறம் இந்த விருதுகள் மேடை. இது அசுரனை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தினுடைய முக்கியமான விருது அப்படின்றது என்னன்னா, ஏன்னா இந்த படம் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஸோ இந்த படத்தை இதில் ஒரு சமூக நீதிக்கான ஒரு உரையாடல் இருந்தது. அண்ட் இதில் முக்கியமான சில விஷயங்களை முன்னெடுத்திருந்தோம். ஸோ இது வந்து இதை பெருவாரியான மக்கள் பார்க்கணும், ஒரு விவாதம் ஏற்படணும், இதன் மூலமாக வந்து ஒரு டிஸ்கஷன் தொடங்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசையாக இருந்தது. படம் ஒர்க் பண்ணும்போது, ஸ்கிரிப்ட் பண்ணும்போதும் சரி, ஷூட் பண்ணும்போதும் சரி. ஸோ அது நடந்தது தான் வந்து இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி அவார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம்ஸுக்கு வந்து ஒரு அந்த 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 படைப்போடு சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாருக்கும் ஒரு தோளில் தட்டி கொடுக்குற ஒரு உற்சாகம் மாதிரி தானே தவிர, இது வந்து ப்ரைமரியான நிறைவு கிடையாது. ப்ரைமரியான நிறைவு வந்து மக்கள் மத்தியில் இந்த படம் போய் சேர்றது தான். அந்த அடிப்படையில் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து இதுக்கான மீடியாவுடைய சப்போர்ட், உங்களோட சப்போர்ட் வந்து நிறைய இருந்தது. அண்ட் எல்லா தரப்புலேருந்தும் எல்லா மீடியாவும் வந்து ஒட்டுமொத்தமாக படத்தை செலிப்ரேட் பண்ணிங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு. அதுக்கு வந்து நான் இந்த இடத்துல முதல்ல உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதை இவ்வளவு பெரிய வணிக ரீதியான வெற்றியாக மாற்றினதில் மீடியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எப்போதும் சொல்கிறது போல் ஒரு படம் வரணும்னா, பாலுமகேந்திரா சார் சொல்லுவாங்க, ஒரு படம் நல்லா வரணும்னா, ஒரு கதை நல்ல திரைப்படமாக வரணும்னா உன்னை பயன்படுத்தி அது தன்னைத்தானே உருவாக்கிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எப்போதுமே சொல்லுவார். ஸோ அதுபோல் தான் வந்து நான் எல்லா படத்தையுமே பார்க்குறேன். இந்த படங்கள் வந்து நிகழ்வது தான், நம்மளால் நிகழ்த்த முடியாது. தனி மனிதர்களால் வந்து ஒரு திரைப்படத்தை நிகழ்த்தவே முடியாதுன்றதுல வந்து எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. அது ஒரு கூட்டு முயற்சி. அண்டு அதுவே தனக்கானதை வந்து சரியாக தேர்ந்தெடுத்துக்கும். நாம் வந்து
அது தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பை மட்டும் கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். அது தாண்டி வேறு எதுவும் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸில் எனக்கு வந்து எப்போதுமே வந்து கூடவே நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹோம், வீட்டில் ஒய்ஃபு, அம்மா, அக்கா, குழந்தைங்க, பசங்க. நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தா ஆஃபீஸ்லேயே தான் இருப்பேன், வீட்டுக்கு போக மாட்டேன். ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து நான் இல்லாமல் இருப்பதை வந்து ஒரு குறையாக அவங்க ஃபீல் பண்ணாலும் என்கிட்ட வெளிப்படுத்தாமல் இருக்கிறது. அது அடுத்து வந்து என்னோடய டீம். எனக்கு நிறைய கோவம் வரும். அண்டு என்னுடைய எல்லா படங்கள்லையுமே நிறைய மியூட் இருக்கும். ஸோ அதெல்லாம் மியூட் இல்லாமல் வெளிப்படும். ஸோ அதெல்லாம் வந்து டீல் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாதாரணமாக டீல் பண்ணவே முடியாது. என்னுடைய மூட் ஸ்விங்ஸ் அண்ட் என்னோடய எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ் லைக் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு டக்குன்னு மூவ் ஆகும். அதெல்லாம் வந்து சாதாரணமாக டீல் பண்ணவே முடியாது. அதெல்லாம் வந்து அவ்வளவு பேஷன்ஸோடு டீல் பண்ணுற என்னோடய டீம் அசிஸ்டன்ஸ் வந்து சாதாரணமான ரொம்ப மனோதிடம் வாய்ந்தவர்கள். அப்புறம் வந்து என் மேலே வந்து அவ்வளோ அன்பு இருந்தால் தான் அது பண்ணவே முடியும்னு நினைக்கிறேன் நான். இல்லைன்னா யார் மேலேயும் அன்பு இல்லாமல் அதை பண்ணவே முடியாது. அவங்களுக்கு நான் வந்து இதுக்காக வந்து நான் உண்மையிலே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஆடுகளம் படம் பண்ணும்போது அந்த நேஷ்னல் அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது அது நான் மேலே ரூமில் உட்காந்துருந்தேன், கீழே பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய சத்தம், பசங்கள்லாம் கத்துனாங்க. அப்புறம் கீழே அப்புறம் எல்லாம் மேலே ஓடி வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ஸோ அதே மாதிரி நேற்று ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அப்போது இந்த மாதிரி அந்த பெஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துச்சு. ஸோ அந்த அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது இருக்கு இல்லையா, அந்த ஒரு படத்தில் ஒரு ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு இது நம்ம படம், இது நம்ம இதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த இது நான் வந்து உண்மையிலேயே வந்து பாலுமகேந்திர சாருக்கு வந்து நான் ஒர்க் பண்ண படத்தில் இப்படி ஒன்று நடந்திருந்தால் நான் இவ்வளவு என்னுடைய படம் போல் அதை நான் உரிமை எடுத்து அதுக்கு ஓனர்ஷிப் எடுத்து நான் இப்படி செலிப்ரேட் பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியாது. அப்படி செலிப்ரேட் பண்ணுறதுக்கே ஒரு பக்குவம் வேணும். அதுக்காகவும் நான் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மை கேமராமேன் வேல்ராஜ் எப்போதும் போல் சொல்கிறது தான், இந்த தடவை வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நான் அவருக்கு எதிர்பார்த்தேன். அவருடைய ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் என்னோட பண்ண படங்களில் அசுரன் வந்து ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருந்தார். அவர் எப்போ எது கேட்டாலும் இப்படி வேணும்னா நோன்னு சொல்லாமல் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, அவரும் வந்து ரொம்ப பொறுமையாக என்னை டீல் பண்ணுவார். நான் என்ன சொன்னாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அக்காமடேட் பண்ணி எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கக்கூடிய ஒருத்தர். தென் ஜிவி பிரகாஷுடைய ஒர்க், இந்த படத்தினுடைய வணிக ரீதியான வெற்றியில் ஜிவியுடைய பேக்ரவுண்டுக்கும் அந்த 2 சாங்ஸுக்கும் வந்து ரொம்ப பெரிய பங்கு இருக்குது. அதுக்கும் நான் வந்து அவருக்கு ஜிவியை நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். இட்ஸ் எ வெரி அண்ட் அவருடைய ஆல்பம்ஸ்லேயும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம் அசுரன் ஆல்பம். ஜாக்சன் வந்து எனக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் ப்ரொடியூசர் கூட போட வேண்டிய சண்டையெல்லாம் அவர் போட்டுருவார் ப்ரொடியூசர் கூட. அதனால் எனக்கும் ப்ரொடியூசருக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் வந்து ஆக்சுவலாக வந்து 2 பேருக்கு நடுவில் மீடியேட் பண்ணுற மாதிரி இருப்பேன். ஆனால் எனக்கான சண்டை தான் ஜாக்சன் போடுவார். அப்படி என்ன வந்து அகெயின் அவரும் வந்து கரெக்டாக எனக்கான அந்த ஸ்பேஸை கொடுத்து பண்ணிடுவார். எனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு எல்லா விதத்துலையும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். அப்புறம் இந்த படத்தில் ராமர், அவர் வந்து ராம் வந்து மேடைக்கு வந்தாலே நமக்கெல்லாம் பயமாக இருக்குது. யாராவது ஒருத்தர் பேரை சொன்னாலே அடுத்து இவர் என்ன சொல்ல போகிறாருன்ற மாதிரி இருக்குது. அகெயின் இப்போது என்னோட வந்து எடிட் பண்ணுறது வந்து இப்போ கொஞ்ச நாள் அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்துருச்சு. ரேண்டம் ஹார்ஸில் எடிட் பண்ணுறது, ரேண்டம் ஹார்ஸில் ஒர்க் பண்ணுறது, தோணும்போது ஒரு 6 hours 8 hours அட்டை ஸ்ட்ரெச் பண்ணுறது, இல்லைனா வந்து ஒரு 2-3 days ஒர்க்கே இல்லாமல் இருக்கிறது. ஸோ அந்த ஒர்க் நடக்க போகுதுன்றதுக்காக வெயிட் பண்ணுற அது கொஞ்சம் டயரிங்கான ப்ராசஸ்ஸு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நாம் அப்படி உட்காரலாம். பட் ஒரு எடிட்டராக இருக்கும்போது அப்படி உட்கார்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி அந்த மாதிரி அவர் இந்த படம் முழுக்க அப்படி உட்காந்து வெயிட் பண்ணி தான் பண்ண வேண்டியிருக்குது. அதுக்கு நான் ராமருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து எப்போதுமே என்னோடய படத்தில் வந்து ஆக்டர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய கொடையாக தான் நினைப்பேன், கிஃப்டாக தான் நினைப்பேன் நான்.
ஏன்னா அவங்களோட பெஸ்ட்டை வந்து என்னோட ஒர்க் பண்ணும்போது அவங்க கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எல்லா ஆக்டர்ஸுமே சரி அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அண்டு ஒரு அதே மாதிரி நானும் வந்து மேக்ஸிமம் புஷ் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுவேன். அது ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி அவங்கள அங்கே வச்சு அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது ஒரு ஒரு அதாவது எங்கேருந்து பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இது என்னோடய சைடில் ஒர்க் பண்ணுறதும். ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளோ டெடிக்கேட்டடாக கமிட்டடாக எந்த ஆர்டிஸ்ட்டும் வந்து நாங்கள் கேட்குறப்போ வந்து இல்லை எங்களுக்கு வேறு ஷூட்டிங் இருக்குது, டேட் இல்லை அப்படின்லாம் சொன்னதே கிடையாது. ரொம்ப எப்போ கூப்பிட்டாலும் எப்போதுமே கூடவே இருந்து அவங்களுக்கு அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தால் கூட எங்களோட காட்டிக்காமல் ஆர் அட்லீஸ்ட் எனக்கு தெரியாமல் அதை வந்து அவங்க மறைச்சி டீமோட டீல் பண்ணி அதை பண்ணிடுவாங்க. அண்டு இந்த படத்தில் வந்து 2-3 பேர் கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியிருக்கு. முதல்ல கென்னு ஏன் சொல்லணும்னா, கென்னுக்காக தான் வந்து நான் முதல்ல இந்த 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 புக்கு படித்தேன். எனக்கு அவர் பூமணி இந்த நாவலை கொடுத்து இதை படிங்க அப்படின்னு சொன்னார். படித்தா படம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு அப்படின்னு சொன்னார். நான் படித்த உடனே நல்லா இருக்குது, யார் பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு நான் அதை படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி கருணாஸ் வந்து இவன் மேடையில் ஏதோ பண்ணியிருந்த ஒரு 2-3 வீடியோஸ் காமிச்சிருந்தார். அது பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. சரி அப்போ நான் பார்க்குறேன்னு சொன்னேன், கூப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சம் உடம்பு குறைக்க முடியுமான்னு. சரி அப்படின்னா. ஸோ அப்போ அவன் தான் வந்து இந்த கதைக்கு தொடக்கம். ஸோ கென்னு தான் முதல்ல வந்து சிதம்பரமாக காஸ்ட் வந்தது கென்னு தான். அதுக்கப்புறம் வந்து சிவசாமிக்கு தான் 2-3 பேரெல்லாம் போய் கடைசியாக தனுஷ் வந்தார் அதில். அது ஸோ கென் வந்து இதில் ஒரு ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. அண்ட் அந்த ஃபஸ்ட்டு டே ஷூட் பண்ணும்போதே வந்து எனக்கு கொஞ்சம் என்ன இது பண்ணிவிடுவானா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கே அப்படின்னா, அப்போ தனுஷ் சொன்னார், சார் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் சொல்கிறது வந்து அவனுக்கு புரியறதே பெரிய விஷயம் சார். எனக்கெல்லாம் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது எங்கள் அண்ணன் சொன்னது அவர் சொல்கிறதே எனக்கு புரியாது சார். அதனால் எல்லாமே அவர் செஞ்சுக்கார். நீங்கள் சொன்ன உடனே அவனுக்கு புரியுதா சார், இதுவே பெரிய கிஃப்ட்டு சார் நம்மளுக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஹீ கேரிட் த ரோல். அண்டு மஞ்சு வாரியார் வந்து அந்த ரோல் பண்ணது, அந்த பச்சையம்மாவை பண்ணது, இந்த படம் வந்து ஒரு குடும்பங்களுக்கான படமாக மாறினது மஞ்சு வாரியார் அந்த கதாபாத்திரத்தை கேரி பண்ண விதம் தான் நினைக்கிறேன். அவங்களுக்கும் நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் தனுஷ் எப்போதும் போல் எந்த கேள்வியுமே கேட்காம 100% கான்ஃபிடென்ஸோட என்னோட சாய்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு வரக்கூடிய ஒருத்தர். நான் வந்து வடசென்னை வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க்காக இருந்தது. எவ்ரிடே 300, 400, 500 பீப்புளை வச்சு ஒர்க் பண்ணுறது. ஒரு 120 டேஸ் ஷூட் பண்ணியிருக்கோம். ரொம்ப டயரிங்கான ஒரு ஃபில்மாக இருந்தது. அது முடிச்சுட்டு ஐ வாண்டட் டு டூ அ ஸ்மால் ஃபில்ம், சின்னதாக ஒரு படம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லி தான் வந்து நான் இந்த படம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். வெக்கை நாவலை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு சொல்லி பேசியிருந்தேன். அப்போது தனுஷ் என்னை கூப்பிட்டு கேட்டார், சார் எனக்கு தானு சாரோட ஒரு கமிட்மெண்ட் இருக்குது சார், நான் வந்து அதுக்கு கதை ரெடி ஸ்கிரிப்ட் பார்த்துட்ருக்கேன், மற்றவங்களை கேட்குறதுக்கு மாதிரி நான் உங்களை கேட்குறேன் சார், ஏதாவது ஐடியா இருக்கா? நான் சொன்னேன், இல்லை தனுஷ், சின்னதாக ஒரு ஐடியா வச்சுருக்கேன், இதுதான் ஐடியா. இப்படி ஒரு பையன் ஒன்று பண்ணிவிடுவான், அப்பா அவனை கூப்பிட்டு காட்டுக்குள்ளே போகிறான் அப்படின்னா, இந்த ஐடியா தான் வச்சுருக்கேன் சார். சார் நான் பண்ணுறேன் சார், யார் பையன் அப்படின்னு கேட்டார். அவர் ஏஜில் இருக்க யாராக இருந்தாலும் என்ன கேட்பாங்கன்னா, யார் அப்பான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அவர் வந்து யார் பையன்னு கேட்டார். தென் ஐ தாட், ஓகே இது கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாருன்னா நம்ம கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் கென்ன சொன்னேன். நான் அப்படியா சார் அப்படின்னாரு. தென் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் நடந்துச்சு. தானு சார் வந்து நான் அதுக்கு முன்னாடியே அவர் சொன்ன இந்த இன்சிடென்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவர் எனக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால வந்து இந்த படம் பண்ணும்போது எனக்கு அது எப்போதுமே அது ஒரு கிஃப்ட். முதல் படத்துலேருந்து என்னை வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து கதை கேட்கும்போது என்ன பட்ஜெட்டுன்னு கேட்க மாட்டாங்க, நீங்கள் கதை சொல்லுங்கள், என்ன ஆனாலும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் படத்துலேருந்து அது என்னோட கிஃப்ட். அதே தான் தானு சாரும் பண்ணாங்க. கதை ஸோ ஐடியா சொன்னேன், சொல்லிவிட்டு சார் புக் இருக்குது படிங்கன்னு. அவர் 4 பேஜ் படிச்சுட்டு ஓகே பண்ணிட்டார். அவ்வளோதான் போதும் எனக்கு, நான் பண்ணலாம் அப்படின்ட்டார். அங்கேருந்து தொடங்கி எல்லா விதத்துலேயும் வந்து சப்போர்ட் பண்ணார். அவர் சொன்ன மாதிரி அந்த ரிலீஸ் டேட் எனக்கு வந்து இப்போவும் சொல்கிறேன், அசுரன் எக்ஸ்பீரியன்ஸு தமிழ்நிலை தான் நினைக்கிறேன், அசுரன் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாஸ் நாட் வெரி ப்ளஷர்.
எனக்கு வந்து சந்தோஷமாகவோ திருப்தியாகவோ இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெயினிங், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு நிறைவை கொடுக்காத ஒரு ஒர்க் தான் அது. அந்த 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 ப்ராசஸ் அவுட்கம், படத்தை மக்கள் ஏற்றுட்டாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதனுடைய குறைகள் எல்லாம் மன்னிச்சிட்டாங்க அப்படின்றது இன்னொரு பக்கம். பட் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாஸ் நாட் வெரி சாட்டிஸ்ஃபைங். ஆனால் அந்த ரிலீஸ் டேட்டுன்றது வந்து எவ்வளோ க்ரூஷியலான டேட்டுன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால தானு சார் எனக்கு உடம்பு சரியில்லாமல், அது டெங்கு வந்துச்சு, அது டெங்கு. அப்போ எனக்கு நான் உடம்பு சரியில்லாமல் இருப்போ தானு சார் கூட சொன்னாங்க, தள்ளிடலாமாம்மா ரிலீஸ் டேட் அப்படின்னாங்க. இல்லை சார், பரவாயில்ல சார், ஐ நோ த வேல்யூ ஆஃப் த ரிலீஸ் டேட். இந்த ரிலீஸ் டேட் நல்ல டேட்டு, அதை நம்ம மிஸ் பண்ண வேணாம், பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐ ஃபோர்ஸ்ட் மை செல்ஃப், புஷ் பண்ணிட்டேன். நான் நார்மலாக டப்பிங்கில் இருக்கணும்னு விரும்புவேன், ஆனால் இந்த படத்தில் என்னால் இருக்கவே முடியல. சுகா அண்ணன் தான் இருந்தாங்க. அவர் வந்து காலையில் 7 மணிக்கு வந்தார்னா நைட்டு விடிய காலையில் 3 மணிக்கு தான் போவார். நான் வந்து 2 மணிக்கு வந்து பார்த்துட்டு, ஆனால் இதெல்லாம் ஓகேண்ணா ஓகேண்ணா, நான் தூங்குறதுக்கு மேலே போயிடுவேன். மேலே அந்த அந்த நாக் ஸ்டுடியோவில் எனக்கு ஒரு ரூமே கொடுத்து வச்சுருந்தார் கல்யாணம், அந்த ரூமுக்கு போயிடுவேன் மேலே. அங்கே தான் எடிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அங்கே போயிடுவேன். அவர் 3 மணிக்கு கிளம்பி போயிட்டு 6:30 மணிக்கு திருப்பி வந்துடுவார். வந்து எல்லாம் இந்த டப்பிங் பேசுகிறவங்க எல்லாம் வந்து லைனை வரிசையாக தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்குறதெல்லாம் எழுப்பி எழுப்பி பேசி, இது போல் ரொம்ப ஸ்ட்ரெயினிங்காக, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த அந்த ஹோல் ப்ராசஸ்ஸு. எனக்கு என்னென்னா, எல்லா ப்ராசஸ்லையும் கூட இருந்து பண்ணணும்னு விரும்புவேன். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி நிறைய ஏரியாஸில் இருக்க முடியல. முதல்ல சொன்ன மாதிரி தான், அந்த படம் அது தன்னைத்தானே உருவாக்கிக்கிச்சு, நாங்கள் யாரும் இல்லை, அது தானாக அது பண்ணிக்கிச்சு அந்த மாதிரி. ஸோ எனக்கு அந்த ப்ராசஸில் வந்து எனக்கு குறைகள் இருந்தாலும், அந்த ரிலீஸ் டேட் சரியானது. ஒரு ப்ரொடியூசருக்கு அந்த அந்த ப்ரெஷர் என்னன்றது எனக்கு தெரியும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அதை எப்படியாவது டெலிவர் பண்ணிடணுன்னு தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த என்னோட அந்த அந்த ப்ராசஸில் நான் அதை முடிக்கணுன்ற இதில் ஒரு கட்டத்தில் வந்து அவரே சொல்லிட்டார், வேணாம்மா ரிலீஸ்லாம் வேணாம், நீ வந்து இப்படி ஃபீல் பண்ணுற வேணாம். நான் அவர்கிட்ட சொன்னேன், ரிலீஸ்க்கு முன்னாடி சொன்னேன் நான் இதை. அப்போ எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாரு, அடுத்த படம் நான் படத்தை முடிச்சுட்டேன், நீ சொல்கிறதுக்கு அப்புறம் தான்மா நான் வந்து ரிலீஸ் டேட்டே ஃபிக்ஸ் பண்ணுவேன், அது என்ன ஆனாலும் சரி அப்படின்னாரு. அந்த மாதிரி. பட் அப்பவும் ஒரு நல்ல ரிலீஸ் டேட் வந்தால் சொல்லுங்கள் சார், பண்ணிடலாம். ஸோ ஸோ எனக்கு ஒரு ஒரு ப்ரொடியூசராக நம்மளை வந்து நம்ம வார்த்தையை நம்பி பணம் போடுறாங்க. அவங்க போடுற பணத்தை எடுத்து கொடுக்கணுன்றது வந்து என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறேன். நான் நிறைய இடங்களில், நான் பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கேன், ஒரு 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 டைரக்டருக்கு வந்து ஒரு படம் அந்த ப்ரொடியூசருக்கான போட்ட பணத்தை திருப்பி எடுத்து கொடுக்கலன்னா அடுத்த படம் கிடைக்காது. அடுத்த படம் கிடைக்கும்போது தான் நம்ம யாருன்னு, நம்ம என்ன கற்றுக்கிட்டு இருக்கோன்றதை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் அது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் பார்க்குறேன். தானு சார் வந்து எந்த இடத்துலையும் எனக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, இதை மாதிரி பண்ணுங்களேன்னு ஒரு இடத்துல கூட சொல்ல, எல்லா விதமான ஃப்ரீடமும் கொடுத்தாரு. அப்புறம் ஒரு 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 ப்ரொடியூசராக நான் கூட இருக்கேன்றதை வந்து அவர் எப்போதுமே சொல்லிட்டு இருப்பார். நைட்டு 2 மணிக்கு நாங்கள் எடிட் பண்ணிட்டு இருந்தா 1:30 மணிக்கு வருவார். வந்து தம்பி சும்மா வந்தம்மா அப்படின்னு பார்த்துட்டு போயிடுவார். ஒன்றுமே பண்ண மாட்டார், சும்மா வருவார். அவரோட ப்ரெசன்ஸை வந்து அவர் அங்கே தானும் எங்களோட சேர்ந்து நிற்கிறோன்னு சொல்லக்கூடிய ஒரு தயாரிப்பாளர். அவர் இந்த படத்துக்கு கிடைச்சது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். இந்த படத்தை இப்படி ஒரு படமாக மாற்றினது அவருடைய அந்த ரிலீஸ் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் அவர் பண்ண பப்ளிசிட்டி, ப்ரமோஷன், அதை எடுத்துக்கிட்ட எஃபர்ட், அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த படம் வந்து வணிக ரீதியான இவ்வளோ பெரிய வெற்றியும் இன்றைக்கி இந்த விருது வரைக்கும் போகிறதுக்கும் அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. தேங்க்யூ சார். நிறைய இருக்காங்க, எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் வாழ்த்து சொல்லணும், நன்றி சொல்லணும்னு ஆசை தான். நேரம் இல்லாதால் இது பண்ணுறேன். இப்போ நான் தானே கடைசி, வேறு யாராவது இருக்காங்களா பேசுறதுக்கு? ஓகே. ஸோ தனுஷ் யூஎஸில் இருக்கார். நான் அவரை ஒரு காலில் போட்டு ஸ்பீக்கரில் வைக்கிறேன். உங்களோட பேசணும்னு விரும்புகிறார். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன சொல்லணும்னு நினைச்சோமோ அது ஒரு பிரஸ் நோட்டா ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிருக்கோம். இருந்தாலும் ரொம்ப ஹாப்பி. அகைன் உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தொடர்ந்து நீங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றி. இது
அசுரன் ரொம்பவும் ஒரு ஸ்பெஷலான படம். நான் பண்ண கேரக்டர்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். அந்த கேரக்டருக்கு தேசிய அங்கீகாரம் கிடைக்கிறது எனக்கு இன்னும் வெற்றிப்பு மகிழ்ச்சியா இருக்கு. வேற என்ன சொல்றேன்னு தெரியல, எல்லாம் சொல்லிட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வெற்றிமாறனுக்கு குறிப்பா என்னுடைய நன்றி. என்னுடைய தயாரிப்பாளர் தானு சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளவுதான் நினைக்கிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும். வந்து வெற்றி சர்க்கிள் இறங்கி வராரு, தானு சார் வராங்க. வந்துட்டு ஜாலியாக இப்படி பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் என்ன பார்த்தோன்னே, என்னப்பா ஒய்ஃப் விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், நானாக தான் ஒடிந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லினேன். ஆக்சுவலாக என்னென்னா, அந்த நேரத்தில் மொமெண்ட்ஸில் ஒரு டைமிங்கில் அவர் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, இந்த அவார்ட்ஸ்லாம் மற்றவங்கள வாங்கி கொடுத்துட்டு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மொமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். இதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா அவார்ட்ஸும் கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்களுக்கு கண்டிப்பாக அவர் வந்து வாங்கி கொடுக்கணும் வந்து நான் கண்டிப்பாக அதில் வேண்டிக்கிறேன். அதில் குறிப்பாக என்னுடைய பங்கு ஒரு முக்கியமான பங்காக இருக்குதுல, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நன்றி. அப்புறம் ஒரு சின்ன 2 நிமிஷம் பேசிக்கிறேன். மிஸ் ஆகுது, வேர்ட்ஸ் நிறையா மிஸ் ஆகுது நினைக்கிறேன். இங்கிலீஷ் தமிழ் இதில் மிக்ஸ் ஆகிறதுல ஒரு பிரச்சனை இருக்கலாம், நான் திரும்ப சொல்லிக்கிறேன். இந்த ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது ஏற்கனவே பேசியிருக்கேன். அது மீனிங் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு. இந்த படத்தில் இறுதி கட்டத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்களும், நடித்த நடிகர்கள் எல்லாமே இருக்காங்க. ஆனால் இதில் ரொம்ப ப்ரெஷரில் ஒர்க் பண்ண அந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றிகளை நிறைய சொல்லிக்கிறேன். எங்கெங்கே என்ன நடந்தாலும் அந்த வெற்றிகளை இந்த நேரத்தில் நான் பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் வெற்றி சார் அண்ட் தானு சார், என்னுடைய விடி விஜயன் சார். ஏன்னா இந்த இடத்துக்கு முக்கியமான ஒரு பங்கு அவருக்கு இருக்குது. நான் வந்தது இது ஒரு ரோல் அப்படிங்கிறது, அவர் தான் முக்கிய ரோல். எல்லாருக்கும் சேர்ந்து நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். நேஷ்னல் அவார்டு அப்படிங்கிற விஷயத்தில் இந்த ஃபஸ்ட்டு படம் என்னுடைய கேரியரில் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இதுக்கு அடுத்தடுத்து நான் படங்களில் கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாளுற ஒரு பெரிய பேர்டன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். டயலாக் ரைட்டர் சுகா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். சாரி, இப்போ அது இந்த ஸ்டேஜில் சொல்லணும்னா வேறு எங்கேயும் சொல்ல முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு நான் வந்து சாரை பற்றி பேசணும். டப்பிங் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நான் அப்போ தான் டப்பிங் சாரை பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு ரொம்ப பேஸ் வாய்ஸில் ஃபஸ்ட் டைமாக நான் ஒருத்தர் பார்த்தது சாரை தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு ரொம்ப பார்க்கும்போது, ஓ நீங்கள் தானா, ஓகே உட்காருங்க அப்படின்னாரு. சரி, அப்புறம் எல்லாருமே ரொம்ப பயமுறுத்துனாங்க. ஆக்சுவலாக சார் அசிஸ்டன்ஸ் எல்லாருமே பயமுறுத்துனாங்க என்ன, சுகா சார்கிட்ட. ஃபோனில் பேசுகிறாங்களா, சாரி ஒரு நான் முடிச்சிடுறேன். சுகா சார் வந்துட்டு ரொம்ப அப்போது டப்பிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக உண்மையில் நான் வந்துட்டு என் காரில் வந்துட்டு டிக்கியில் வந்து ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு தலகாணி எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு வாரம்க்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டேன். ஏன்னா சுகா சார் சொல்லிட்டாரு, இங்கே பாரு உன்னை விட முடியாது, நீ இங்கே உட்காந்துரு, உனக்கு தான் நிறையா இருக்குது, படம் ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்க நீ தான் அப்படின்னு என்கிட்ட சொல்லிவிட்டு, ஒரு நாள் ரொம்ப நாள் கழிச்சு சுகா சார்கிட்ட வந்துட்டு நடுவில் ஒரு பிரேக் கிடச்சிது. அது முடிச்சுட்டு சுகா சார்கிட்ட நான் போகும்போது, சுகா சார் எப்போவுமே இதை என்கிட்ட சொல்லுவார், இங்கே சொன்ன மாதிரி டெல்லிக்கு நானா போக போகிறேன், நீ தானே போக போகிற அப்படின்னு. நான் அவர் ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தோன்னா ஒரு டைமில் எதுக்கு சார் பானிபூரி வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் சும்மா நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். பட் ஒரு டைமில் வந்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி கிளம்பி போயிட்டார் சுகா சார். என்னென்னு பார்த்தா கிளைமேக்ஸை பார்த்துட்டு ரொம்ப எமோஷனாகி அழுதுட்டு போயிட்டார், டென்ஷன் ஆகி. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, இதை வெற்றி பாரப்பெல்லாம் என்ன இப்படி எடுத்து வச்சா நான் என்னத்தை பண்ணுறது, எப்படி டப்பிங் பண்ணுறது அப்படின்னாரு. ஒரு வணக்கம். யூடியூப் வியூவர்ஸை மனசில் வச்சுக்கிட்டு பேசின தம்பி ராமருக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வசனம் சுகா வெற்றிமாறன் போட்டிருக்காங்களே, நீங்கள் என்ன வசனம் எழுதுனீங்க, வெற்றிமாறன் என்ன வசனம் எழுதினாருன்னு பல பேரும் என்கிட்ட கேட்டாங்க. சுருக்கமாக சொல்லதாக இருந்தால், படத்தில் மியூட்டான போர்ஷன்லாம் நான் எழுதினேன், மியூட் ஆகாததெல்லாம் வெற்றிமாறன் எழுதினார். வெற்றிமாறன்கிற ஒரு மாபெரும் படைப்பாளிக்கு
இந்த 2 விருதுகள் போதாது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். குறிப்பாக இந்த அசுரன் திரைப்படத்துக்கு இன்னும் சில விருதுகள் கிடைத்திருக்க வேண்டும். குறிப்பாக தம்பி கென்னுக்கு ஸ்பெஷல் மென்ஷன் அவார்டு ஒன்று வரும்னு நான் உறுதியாக நம்பிக்கிட்டு இருந்தேன். இன்னும் சொல்லப்போனால் டப்பிங்கின் போது நள்ளிரவு 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் தம்பியை தூங்க வச்சுட்டு எழுப்பி ஒவ்வொரு வரையும் நான் பேச வச்சுட்டு அப்புறம் தூங்க வச்சுக்கிட்டு இருந்தேன். சின்ன பையன் தானே, அவர் கொஞ்சம் சலிச்சுக்குவார். அப்போ டெல்லிக்கு நீ தாண்டா போக போகிற, நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ நேற்றுக்கு இந்த அறிவிப்பு வந்தபோது நம்ம சொன்னது பலிக்கலையே அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. ஆனால் அந்த வருத்தத்தை தம்பி வெற்றிமாறன் போக்கினார். இந்த அறிவிப்பு வந்த உடனே வெற்றிக்கு நான் வாழ்த்துக்கள் சொன்னேன். அப்போ வெற்றி எனக்கு பதிலுக்கு நன்றி சொல்லாமல் வாழ்த்துக்கள் சொன்னார். அப்புறம்தான் எனக்கு அது உரைத்தது. இந்த அசுரன் திரைப்படம் சிறந்த பிராந்திய மொழி திரைப்படத்துக்கான விருதை வாங்கியிருக்குது. வெற்றி சொன்ன மாதிரி இது எல்லாருக்குமான விருது தானே. ஸோ இது கண்ணுக்கான விருதும் தான். அந்த வகையில் நான் ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்தது. அசுரன் மாதிரியான ஒரு காத்திரமான படைப்புக்கு கலைப்புலி தானு அவர்கள் மாதிரி ஒரு காத்திரமான தயாரிப்பாளர் இருந்தால்தான் இந்த விழா வரைக்கும் சாத்தியம். அதை அவர் செய்து காட்டியிருக்கிறார். ராமர் மாதிரி நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் சுருக்கமாக 3 சம்பவங்களை சொல்கிறேன். இது யூடியூப் வியூவர்ஸ்க்காக இல்லை. என்னன்னா, முதல் சம்பவம், அசுரன் திரைப்படம் வெளியான ஒரு வாரம் 10 நாட்களில் நான் திருநெல்வேலி பகுதிக்கு போய் திரைப்படத்தை பார்க்கறதுக்கு போயிருந்தேன். பாவூர் சத்திரம்ங்கிற கிராமத்தில் ஒரு டீ கடைக்கு முன்னாடி ஓரமாக ஒரு லாரி நின்றுக்கிட்டு இருந்தது. 2 இளைஞர்கள், கிட்டத்தட்ட அசுரன் திரைப்படத்தில் நம்ம கென் ஏற்று நடித்த அந்த கதாபாத்திரத்தை ஒட்டிய உருவமைப்புள்ள 2 தம்பிகள் கைலி கட்டியிருந்தாங்க. திருநெல்வேலி பாஷையில் அது சாரம். சாரத்தை மடித்து கட்டிக்கிட்டு நான் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கே அந்த லாரி டிரைவர்கிட்ட போய், அண்ணன் இந்த ராலி எங்கன்னா போகுது அப்படின்னு கேட்டார் அந்த தம்பி. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா அசுரன் திரைப்படத்தில் நான் அந்த பசுபதி கதாபாத்திரம் இந்த ராலி எங்கே போகுதுன்னு இந்த லாரி டிரைவர்கிட்ட கேட்குற அந்த வசனம், பெரும்பாலான வசனங்கள், அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மியூட் ஆனதெல்லாம் நான் எழுதினேங்கிற மாதிரி பெரும்பாலான வசனங்கள், ரொம்ப குறைந்த வசனம் தான் படப்பிடிப்பு தளத்துக்கு நான் எழுதி அனுப்பினேன். பெரும்பாலான வசனங்கள் நான் டப்பிங்கில் தான் எழுதினேன். அதாவது திரையிலேயே வசனம் எழுதக்கூடிய பெரும் வாய்ப்பை தம்பி வெற்றிமாறன் எனக்கு வழங்கினார். ஸோ அந்த விஷயத்தை நான் உடனே வெற்றிக்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். எங்கேயோ ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு முன்ன நான் கேட்ட அந்த வட்டார வழக்கு சொல்ல நான் போட்டதை இன்றைக்கு ஒரு இளைஞன் பேசுகிறான், அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு சொன்னேன். அடுத்த ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், கம்யூனிஸ்ட் தலைவர் திரு நல்லகண்ணு அவர்களை சந்திக்கும்போது அவர் ஒரு சொல்ல ரொம்ப வியந்து மகிழ்ந்து என்கிட்ட என் கைகளை பிடிச்சிக்கிட்டு சொன்னார். அவர் எங்கள் குடும்ப நண்பர். அவர் ஏண்டுக்கிட்டு அப்படின்னு ஒரு சொல்ல நான் அதில் பயன்படுத்தியிருந்தேன். நியாயமாக எனக்கு ஏண்டுக்கிட்டு தானே அப்பா பேசணும் அப்படின்னு இந்த சிதம்பரம் பேசுகிற மாதிரி. ஏண்டுக்கிட்டுன்னா சார்ந்து ஆதரவாக பேசுவது என்பது. அந்த சொல்ல கேட்டு எத்தனை வருடமாச்சு தெரியுமா அப்படின்னு நல்லகண்ணு ஐயா சொன்னாங்க. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கடைசியாக இப்போ சென்ற மாதம் நான் கோவைக்கு போயிருக்கும் போது அங்கே ஒரு சைவ உணவு விடுதிக்கு என்னை அழைத்து சென்றார்கள். 30 வருடமாக அங்கே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு மெஸ் அது. அதை திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்தவர்கள் நடத்துகிறார்கள். நான் போன உடனே அவர் அந்த முதலாளியினுடைய மகன் வந்து பரிமாறினார். ரொம்ப நேச்சுரலாக அவர் அசுரனை பற்றியே பேசிகிட்டு இருந்தார் சாப்பிடும் போது. அப்போ அந்த தம்பி ஒரு விஷயம் சொன்னார். சார், அசுரன் படத்தை நான் பல முறை பார்த்தேன். குறிப்பாக இந்த பச்சையம்மா பேசுகிறது அப்படியே எங்கள் வீட்டு பொம்பளைங்க பேசுகிற பேச்சு சார், அது என் காதில் அப்படி ஒலிச்சுது அப்படின்னு சொன்னார். உடனே நான் மஞ்சு வாரியருக்கு அந்த பாராட்டை தெரியப்படுத்தினா அவங்க ரொம்ப மகிழ்ந்தாங்க. இந்த 3 சம்பவத்தையும் வெற்றிமாறன் கிட்ட நான் பகிர்ந்தபோது
வெற்றிமாறன் என்கிட்ட சொன்னது, இதுதானே விருது, இதுதான் விருது, மக்களுடைய பாராட்டு தான் விருது அப்படின்னு வெற்றிமாறன் சொன்னார். ஸோ மக்களுடைய பாராட்டை பெற்றிருக்கிற வெற்றிமாறன் இன்னும் பல உயரங்களை தொடுவார். வாழ்த்துக்கள். நன்றி. தனுஷனுடைய அளப்பரிய நடிப்பு, ஆற்றல், அந்த நடை, உடை, பாவனை, இதெல்லாம் யாருமே அதாவது ஒரு 35 வயசில் ஒரு 50 வயசு ஒரு முதியோர், 55 முதியோராக பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எல்லாருமே இருந்தாங்க. அதுவும் சில உயரிய கலைஞர்கள்லாம் எழுந்து நின்று கைத்தட்டி, படம் பார்க்கும்போது கைத்தட்டி எழுந்து நின்று தட்டினதெல்லாம் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு. ஆக அவருக்கு இந்த விருது என்பது நிச்சயமாக கிடைக்கின்றது. அதாவது ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சோடனே எடுத்து வச்சிட்டாங்களாம். இதுக்கு கீழே செகண்ட் எதுவும் கிடையாது, போட்டி இல்லாமல் ஃபஸ்ட் ரவுண்டு லென்த் அடிக்கிறாரு, செகண்ட் அடிக்கிறார், ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் அசுரம் தான் நின்றுக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே அப்பப்போ நான் சந்தோஷப்படுவேன். இப்படி பின்னு வந்து யாராவது பக்கத்தில் ஓடினாலும் இல்லை, யாருமே கிடையாது, அது பாட்டும் ஓடிக்கினே இருக்குது. அந்த மாதிரி ஒரு நடிப்பாட்டில் வெளிக்கொண்ட தம்பி வெற்றிக்கு தான் இந்த அத்துணை சிறப்புகளும். அதான் நான் சொன்னேன், எனக்கு வந்து பாலுமகேந்திரா சார் வந்து 92 வந்து வண்ண வண்ண பூக்களுக்கு தேசிய விருது வாங்கி தந்தார். கிட்டத்தட்ட இதுக்கு நடுப்புறம் ஒரு படம் ஒன்று, விருதுக்காகவே ஒரு படம் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு படம் பண்ண, அது விருது கிடைக்கல. ஆனால் 30 வருஷம் பொறுத்து அவருடைய வழித்தோன்றல் தம்பி வெற்றிமாறன் வந்து என்னை அந்த மேடையில் ஏற்றுறாரு. அதுக்கு விலையே கிடையாது. அதாவது குருநாதர் சிஷ்யர் 2 பேரும் எனக்கு இந்த சிறப்பினை கொடுத்துருக்குறாங்கன்னும் போது என் அகக்கண் பூரித்து புலங்காமை அடைக்கிறது, நெகிழ்கிறது, மகிழ்கிறது. இதை அறிமுகப்படுத்தி வச்ச தம்பி தனுஷுக்கு மீண்டும் நன்றி தெரிவிக்கிறேன். நாளைய வருங்காலம் நம் திரையுலகம் வெற்றியின் கையில் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.